கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனம் ஜெயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஷயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். நாந்தகங்கிறது எம்பெருமானுடைய கத்தி. நாந்தகம் ஏந்திய நம்பி உபலட்சணமாக பஞ்சாயுதம். சங்கு சக்கரம் சார்கம் முதலிதான பஞ்சாயுதங்களோட தான் கண்ணபிரான் தூதே செய்யறா, போர் நடத்துறான், சாரத்தியமே பண்றான். எல்லாமே கண்ணன் பின்னாடியே இருக்கு. அதுவும் துவாரகாலியில அவைகளெல்லாம் உருவத்தோடையே இருக்கு. அதனால பாரத யுத்தத்துக்கு கண்ணபிரான் ஜெயத்ரத யுத்தத்துக்கு புறப்படுறான். தான் சாரத்தியம் தான் பண்றான், ஆயுதம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றான். ஆயுதம் எடுக்கிறது இல்லை அப்படின்ன போதிலும் கண்ணபிரானுடைய ரதமும் வந்திருக்கு. அந்த ரதம் யுத்தம் இல்லாததுனாலே உபயோகம் இல்லை, அதுல பஞ்சாயுதங்களும் இருக்கு. இன்றைக்கு ஜெயத்ரத யுத்தத்துல தான் ரதம் தான் யுத்தம் பண்றாப்புல நேருமோ அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கு கண்ணனுக்கு. அர்ஜுனனே சமாளிக்க போறான், இருந்தாலும் ஒரு பொறுப்பு. அதனால காலமே யுத்தத்துக்கு கிளம்பும் பொழுது தாருகா என்னுடைய பஞ்சாயுதங்களையும் ரதத்துல ஏத்து, என்னுடைய ரதத்தையும் பின்னாடி கொண்டு வா, மாலை பொழுதுக்குள்ள ஜெயத்ரதனை கீழே வீழ்த்தனம் சபதம் பண்ணிருக்கான் அர்ஜுனன். அர்ஜுனன் திணறினானால் நான் என் பஞ்சாயுதங்களை எடுத்துண்டு நானே யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் மகாபாரதத்துல. அதனால ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன கண்ணனை அர்ஜுனன் நாந்தகம் ஏந்திய நம்பி, நாந்தகம் என்கின்ற கத்தியை ஏம்பிய நம்பி என்று சொல்கிறார். நாந்தகம் உபலட்சணமா பஞ்சாயுதங்களையும் தாங்கிய நம்பி சரண் என்று. என்ன சரண் என்றார்? யுத்தம் பண்ணி இவர்களை ஒழிக்கணும், நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சரணம் அடையலை அவன். இவர்களை ஒழிக்கணும்னு அவன் நினைக்கிறானே தவிர அவர்களை ஒழிக்கணும்னு இவன் நினைக்கலையே, அர்ஜுனனே நினைக்கலையே. எதிர்கட்சியில பார்த்தான், அவ்வளவு பேர்களையும் பார்க்கிறான். பீஷ்மரை பார்க்கிறான், துரோணரை பார்க்கிறான், கர்ணனை பார்க்கிறான், துரியோதன துஷாசனாதிகளை பார்த்ததும் ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி வில்லாதி வில்லனாக சொன்ன அர்ஜுனன் கிட்டக வந்ததும் தாத்தாவை பார்க்கிறான் பீஷ்மரை. ஐயோ, இவரை கொண்டு நிறுத்தி விட்டானே. யுத்தம்னு சொன்னா மூஞ்சி மோர தெரியாதே, யுத்தம் ஆரம்பிச்சுட்டா விரோதிக்கு விரோதியா இருப்போமே தவிர தாத்தான்னோ பேரன்னோ பார்க்க மாட்டோம். இவரை கொண்டு நிறுத்தி விட்டானே, ஐயோ ஆச்சாரியராகிய துரோணனை கொண்டு நிறுத்தி விட்டானே. இப்படி யுத்தம் பண்ணியாவது நாம் சொத்தை அடையணுமா? பிச்சை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த யுத்தம் நமக்கு தேவையில்லை. யுத்தம் செய்யறது அதர்மம். ஆமா, அதர்மம்னு நீ நினைக்கிற. அதர்மமா இருந்தா கண்ணன் சாரதி பண்ணுவனா? அர்ஜுனா, இந்த அதர்மம் வேண்டான்னு கண்ணன் சொல்ல மாட்டானா? கண்ணன் எப்ப பிரேரணை பண்றானோ இது தர்மம் தான். அது எப்படி பெரியோர்களை அடிக்கிறது தர்மமாகும்? இதுல எது தர்மம் எது அதர்மம் தெரியல. அதனால சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கண்ணா, உன்னுடைய சிஷ்யன் நான், உன்னை சரணாகதி பண்றேன், எனக்கு எது மார்க்கமோ அதை காட்டு என்று சரணம்தான் அடைஞ்சான் என்று கீதா ஆரம்பம். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தன்னுடைய காண்டீவம் முதலிய வில்லெல்லாம் கீழே போட்டுவிட்டு கைகளை குவிச்சு கொண்டு திருவடி ஓரமா உட்கார்ந்துட்டானா. தாழ்ந்த தனஞ்சயற்காகி, தனஞ்சயன் அர்ஜுனன், பரகஸ்தகதமான தனத்தை மீட்கிறவன். தன்னுடைய சொத்தை அவன் புடுங்கினுட்டான், அந்த சொத்தை மீட்கிறதுனால தனஞ்சயன்னு பெயர். தரணியில் வேந்தர்கள் உட்க, எதிராளி அதர்மத்துக்கு துணை புரிய வந்தவர்களான அவ்வளவு அரசர்களும் உட்க உளுத்து போக, கண்ணனை பார்த்த சாரதியா பார்த்ததுமே அவர்களுக்கு தெம்பு இல்லாதபடி போயிடுமா. பழைய மூங்கில் உழுக்கிறாப்புல உளுத்துருவாளாவா.
தரணியில் வேந்தர்கள் உட்கைகே விஷயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன். அந்த தேரில சாரதியாக ஊர்ந்தவன் ஒண்ணு பண்ணல, முன்னாடி உட்காந்துருக்கான், அவ்வளவுதான். அதுக்கே எதிர்கட்சியெல்லாம் அழிஞ்சு போயிடுத்துனார். இவன் வேற ஏதாவது பண்ணினானா அவன் எங்க உருப்பட போறான்? இவன் பேசாம உட்காந்துருக்கிறா, இவன் உட்காந்துதமே எதிர்கட்சி அழிஞ்சு போயிடுது. அதனால ஊர்ந்தவன் என்று மட்டும் சொல்றார். அந்த கண்ணன் என்னை புறம் புல்குவான் உம்பர் என்னை புறம் புல்குவான். உம்பர்னா தேவர்கள் என்ற அர்த்தம். தேவர்களுக்கும் தேவனா இருக்கக்கூடிய கண்ணன் என்னை புறம் புல்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.